டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ ட்ரேடிங் வியூ ஐடியா எனக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன் மெக்கானிசமுடைய அடிப்படை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இன்னைக்கு வீடியோ மெயினாக வந்து லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் மண்டேவே நான் கொடுத்துருந்தேன். இதுதான் வந்து ஐஸ்பர்க், கூகுள் மேப்போடைய ஐஸ்பர்க். இந்த ஐஸ்பர்க்ல வந்து மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து மிட் பாயிண்ட். ஓகே, சரி, எக்ஸாக்டா மிட் பாயிண்ட் மேட்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல வந்து என்ன இண்டிகேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, கலர் மாற்றிக்கிறேன் ஒரு நிமிஷம். என்ன ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலதான் வந்து மார்க்கெட் புல்லா இருக்கும், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரேலி அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இதுதான் மிட் பாயிண்ட் ஐஸ்பர்க், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ரேலி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அப்டேட் பண்றோம், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் பண்றோம் அப்படின்னா அதுபடி ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து நியூஸ் பார்த்துருக்கோம், அந்த நியூஸ்ல வந்து மார்க்கெட் புல்லிஷா இருக்கும், அதை வந்து நம்ம பயாஸா எடுத்து பண்ணக்கூடாது. நமக்கு ட்ரேடிங்ல நமக்கு என்ன சொல்லுது, பையா இருக்கணுமா செல்லா இருக்கணும், பையா இருக்கணும்னா பையா இருக்கணும். ஈவன் எனி கைண்ட் ஆஃப் நியூஸ் வரட்டும், அகெயின்ஸ்டா வரட்டும், நம்ம பையா இருக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இது ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இல்லை, ஒரு 1.5 இயர்ஸ் பேக் இருக்கும், நான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ல வந்து ஹியூஜ் குவான்டிட்டி வச்சிருந்தேன். ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி வச்சிருந்தேன். ஒரே ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்க அதை எடுத்து வேணாலும் பாருங்க. யாருன்னா நம்மளுடைய மார்கன், அவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஏஷியன் பெயிண்டோடைய பர்ஃபார்மன்ஸே போயிடுச்சு, அது வந்து இன்னொரு கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டெக்னிக்கலா என்ன அப்படிங்கிறத கிளீனா பார்த்துருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். இது ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படின்னா, நியூஸை பார்த்து ஏமாறாதீங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் சொல்றேன். ஸோ வந்து பேர்பட்ட ஒரு ரிசர்ச் டீம்ல இருந்து வருது, அதை ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நான் ஹியூஜ் குவான்டிட்டி ஹோல்டு பண்றேன், ஏன்னா எனக்கு கன்விக்ஷன், அந்த தான் நடந்து தான் தீரும் அப்படிங்கிற கன்விக்ஷன். எக்ஸாக்டா நான் தான் கரெக்ட், பர்ஃபெக்டா நான் கரெக்டான. ஸோ நான் இதுல என்ன சொல்றேன்னா, ஈவன் தோ நான் தப்பு கூட ஆகட்டுமே, நான் தப்பானாலும் என்னுடைய ரிஸ்க் என்ன, வாட் இஸ் மை ரிஸ்க், என்னுடைய ரிவார்டு என்ன, அதுக்கு ரேஷியோ இருக்கா, இப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் ரிஸ்க் ரிவார்டு, ரிஸ்க் ரிவார்டு, ரிஸ்க் ரிவார்டுன்னு தான் பேசிட்டே இருக்கேன். அதுலயே நீங்க வந்து ரொம்ப கிளீனா புரிஞ்சுக்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம நீங்க பண்ணுனீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு செட்டே ஆகாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுனீங்க அப்படின்னா ஸ்மூத்தா, ஈஸியா இந்த மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கலாம். என்ன, கொஞ்சம் போர் அடிக்கும், பட் ஆனா பணம் சம்பாதிக்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம மார்க்கெட்டை நினைச்சு கூட பார்க்காதீங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. இங்க ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் 3 ட்ரேட், அதுக்கு ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு பண்ணுனா ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ண முடியும். லாஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஓவர் ட்ரேடிங்கு, எமோஷனு, கமிட்மெண்ட்டு நிறைய எடுக்கணும், இது எதுவுமே இல்லாம பிளான் பண்ணி ப்ராசஸ்ல மட்டும் இருந்தா போதும், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? சரி, நான் வீடியோக்குள்ள போயிடுறேன். சரி, அட்வைஸ் எப்பவுமே இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப மெயின். சரி, இப்போ நான் அந்த மிட் பாயிண்ட்டை வச்சுட்டு காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐஸ்பர்க் ஆர்டர்ல மிட் பாயிண்ட். ஸோ ஐஸ்பர்க் ஆர்டர்ல மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், எக்ஸாக்டா எக்ஸாக்டா இன்னைக்கு ஹை 2-3 தடவை இந்த இடத்துல வந்தா, அதுக்கப்புறம்
இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ரேலின்னு வேற வேற சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் அந்த நாள். எக்ஸாக்டா தெரியுதா? கேண்டில பார்த்தீங்களா? எக்ஸாக்டா எக்ஸாக்ட் எக்ஸாக்டா ரிஜெக்ட் ஆகி எக்ஸாக்டா அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ரேலி. ஓகேவா? சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவும் கூட. ஸோ நமக்கு தேவை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நடந்து முடிஞ்சிடும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கும் அதே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். என்னோட ரிஸ்க்கு நான் எங்கிருந்து சொன்னனோ அதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸும் கூட. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இப்படித்தான் இருக்கணும். நம்ம எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறோமோ அந்த ரிஸ்க்குக்கு கம்மியாக தான் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வைக்கணும். அதுதான் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே போதும். ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் திரும்பி திரும்பி சொல்கிறேன், பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ரிசர்ச் ரிலேட்டடாக நான் அப்டேட் பண்ணுறேன். வீக்லி ஒரு ஸ்டாண்டர்டான அப்டேட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறனாலேயே நான் இந்த அப்டேட்டையும் பண்ணிட்டேன். அதே மாதிரி பேட்டர்ன் அப்டேட்டும் பண்ணலான்ட்டு இருக்கேன் நான். ஒவ்வொரு இடத்துல வந்து பேட்டர்ன்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடம் வந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணா என்றைக்குமே தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் கேம்பிளிங் ஸ்டைலில் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. திருப்பி 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 எல்லா வீடியோலையும் அதே தான் நான் சொல்லிட்டு வரேன். எதுக்காக அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.